எம் பாஸ்கர் கடலூர் மேற்கு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். மாவட்ட தகவல் தொழில்நுட்ப செயலாளராக இருக்கேன். ஐடி செயலாளர் புரட்சி தாய் ஓபிஎஸ் அணியிலிருந்து வந்திருக்கேன். ஓபிஎஸ் இடையில திமுக தீய சக்திக்கு போனதால் மனம் வெறுத்து போய் சின்னம்மாவை பார்க்க வந்திருக்கேன். சின்னம்மாவை சிறப்பாக சந்தித்தேன். சின்னம்மா ஒரு சில விஷயத்த சொன்னாங்க. அந்த திட்டக்குடி தனித்தொகுதியில் எந்த கேண்டிடேட்டை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அங்கே நிற்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு முழு மூச்சாக வேலை செய்வோம். இரவும் பகலும் உழைச்சி புரட்சி தாய் சின்னம்மா என்ன வாக்குறுதி சொன்னாங்களோ அதை சிறப்பாக நான் செயல்படுத்தி அந்த திட்டக்குடி தனித்தொகுதியில் சின்னம்மா சொன்ன விஷயத்தை மனசில் வச்சுக்கொண்டு கரெக்டாக நாங்கள் செயல்படுத்துவோம். அந்த கேண்டிடேட்டை திட்டக்குடி தனித்தொகுதியில் கேண்டிடேட்டை நாங்கள் ஜெயிக்க வச்சு சின்னம்மா பாதத்தில் நிப்பாட்டுவோம். இந்த நேரத்தில் உறுதியோட தெரிவிக்கும். நான் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதி. என் பேர் ஏ கிருஷ்ணமூர்த்தி, பெண்ணாட நகர கழக செயலாளராக இருக்கிற ஓபிஎஸ் அணியில். இல்லை, இப்போ அவர் திமுக திடீர்னு எங்களெல்லாம் துவைக்க விட்டுட்டு போனதால நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தோம். தற்பொழுது தேகத்தலைவி சின்னம்மா அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க. எந்த கழகத்தோடு கூட்டணி வைக்கிறார்களோ அந்த கூட்டணி வேட்பாளர்களை கை காமித்தால் நாங்கள் வெற்றி பெற செய்வோம். திட்டக்குடி தனித்தொகுதியில் போராடுவோம். போராடி வெற்றி பெற்று அம்மா பாதங்களை கொண்டு காணிக்கையாக வைப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். திமுக ஆட்சியில் நாம் ஜெயிச்சு விடலாம் என்று முன்ன 5000 பெண்களுக்கு போட்டாங்க. இப்போ 3000 போட்டிருக்காங்க. எத்தனை ரூபாயை கொடுத்தாலும் 1 கோடி ரூபாயை கொடுத்தாலும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராது. இனிமே அவங்க வீட்டை தேடி தான் போட முடிஞ்சு கோட்டையை தேடி வர முடியாது என்பதை உறுதியோடு கூறுகிறோம். என் பேர் அறிவழகன், கேவி அறிவழகன். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வர்றேன். பரங்குடி சட்டமன்ற தொகுதி, போகலூர் ஒன்றியம், ஓபிஎஸ் அணியில் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் இருந்தேன். இப்போ அம்மா கட்சி ஆரம்பித்தோன்னே நாங்கள் வந்துவிட்டோம். இங்கே எங்கள் பரங்குடி சட்டமன்ற தொகுதியில் யார் அம்மா கையை நீட்டுகிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்வோம். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு வணக்கம். நான் வேலூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவன். எனது பெயர் என்எம் செந்தில்குமார். நான் வேலூர் கிழக்கு பகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அவைத் தலைவராக இருந்தேன். நாங்கள் சின்னம்மா கை காட்டியதின்படியே அந்த அமமுக கட்சியில் இயங்கிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது சின்னம்மா அவர்கள் புது இயக்கத்தை தொடங்கியதால் அந்த இயக்கத்தில் திறம்பட செயல்பட சின்னம்மாவை நாடி வந்திருக்கின்றோம். நேற்று அவர்கள் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியையும் அதன் சின்னமாக தென்னந்தோப்பு சின்னத்தையும் அறிவித்தது என்னை போன்ற கோடான கோடி தொண்டர்களுக்கு மிக்க மனமகிழ்ச்சியை அடைகின்றோம். வருகின்ற தேர்தலில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் அது புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அணியினாலும் மட்டுமே முடியும். சின்னம்மா அவர்கள் வழிகாட்டுகின்ற அரசில் சட்டம், ஒழுங்கு, கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு அனைத்தும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி செயல்பட்டார்களோ அதே போல் செயல்படுவார்கள். அவர்களுடைய மறு உருவமாகத்தான் தமிழக மக்கள் அனைவருமே புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை பார்க்கிறார்கள். விரைவில் சின்னம்மாவின் வழிகாட்டுதலின்படி புதிய ஆட்சி அமையும், தமிழகம் முன்னேறும்.